Hi guys, how are you? Welcome to Homemade Food Activity channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு வீடியோ போட போறோம். அது என்ன ரீசன் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன் நான். இப்போ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சூப்பரா ரொம்ப ஹெல்த்தியான உடம்புக்கு நொரபோட்டி தான் நம்ம பார்க்க போறோம். காமிமா. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா ஃபுல்லா க்ளீன் பண்ணாமலே எங்க அப்பா அப்படியே வாங்கிட்டு வந்திருக்காரு. சூப்பராக இருக்குது பார்த்துக்கோங்க. 2 நொரபோட்டி. இது எப்படிம்மா, சுக்காவா இல்லை கிரேவியா? சுக்கா. சரி, இதுக்கு தனியாக மசாலா அரைக்கிறதுலேருந்து எல்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சால் குழந்தைங்க கூட அவ்வளோ பிடிக்கும். பசங்களுக்கு கூட சாப்பாட்டில் பிசைஞ்சு ஊட்டிலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அப்புறமேட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு ரெசிபி பார்த்துடலாம். ஓகே, இதை க்ளீன் பண்ணிடுமா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நொரபோட்டி க்ளீன் பண்ணி நல்லா கட் பண்ணி எடுத்துக்காச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் இவ்வளோ பெரிய பீஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது எண்ணெயில் போட்டு நல்லா வதங்கிருச்சுன்னா இவ்வளோண்டாயிரும். பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். எனது பிரியாணி மசாலாவே இருக்கிற இது ஒன்று. இது வந்து ஏலக்காய், இது வந்து அன்னாச்சி பூ, இது வந்து பட்டை, இதில் வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா தூள். இதுக்கு மசாலா ஒன்று அரைச்சி போடணும்னு சொன்னால அந்த மசாலா தான் இது. இதில் வந்து 2 துண்டு தேங்காய், மெழுகு, சீரகம், காஞ்ச மிளகா. எப்படி இருந்தாலும் ஒரு காஞ்ச மிளகா 10லேருந்து ஒரு 12 காஞ்ச மிளகா இருக்கும். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவும் சரி மெழுகும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து குக்கர் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சிடணும். ஓகே, அடுப்பு பற்ற வச்சாச்சு. குக்கர் காஞ்சிருச்சு நல்லா. ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. ஏன்னா உடம்பு முடியாமல் இருந்ததுனால வீடியோ போட முடியல. இப்போ தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றினா போதும், எண்ணெய் ரொம்ப தேவையில்லை. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க போதும். ஒரு இஞ்சி பூண்டு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா இப்போ பூண்டு விற்கிற விலையில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப போடக்கூடாது. அதே இதிலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. இப்போ கரம் மசாலா தூள் போட்டுருந்தோம், ஸ்டோ பண்ணிக்கலாம். அப்படியே வந்து மஞ்சத்தூள், இதிலே வந்து பட்டை, ஏலக்காய், இந்த இதெல்லாம் போட்டுடலாம். மஞ்சத்தூள் எடுத்து ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான், சீக்கிரம் செஞ்சிடலாம். அது குக்கரில் செஞ்சால் இன்னும் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு இதில் தான் செய்யணும், வானிலை தான் செய்யணும்னா அதுக்கேற்ற மாதிரி கூட செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதிலே வந்து கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கலாம். வேக வைக்கும் போதே போட்டுருங்க. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். அப்புறமேட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். நல்லா கலக்கி வச்சு இப்போ வந்து நல்லா மசாலா வதங்கிருச்சு, பார்த்தாலே தெரியும். போட்டுடலாம். இப்போ ஹை பண்ணிடலாம். அதுக்கு ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. இது நான் முடிச்சதுக்கப்புறம் காமிக்கிற பாருங்க எவ்வளோன்னு இருக்குன்ட்டு. இதில் வந்து போட்டியில் வந்து தண்ணி ஊற்ற வேணாம், இதிலே வரும். ஆல்மோஸ்ட் செஞ்சவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க தண்ணி மட்டும் தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க. ஏன்னா அது வந்து அதில் வர தண்ணியிலே நல்லா வெந்துடும். அது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது வந்து கலக்கிறதுக்கு கூட ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும். சாப்பிட எவ்வளோ நல்லா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா மசாலாவோட சூப்பராக மிக்ஸ் ஆகிட்டே இருக்கு. நல்லா கலக்கி விட்டுக்கோங்க.
ஹையில் வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே தண்ணி வந்து இதுவாகுதான்ட்டு பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தா தெரியும், பார்த்தீங்களா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி விட்டிங்கன்னா நிறைய தண்ணி வரும். இதிலே வந்து நம்ம சமைச்சிடலாம். குக்கரில் போகிறதா ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும் இல்லாமா. குக்கரில் போடுறதா மட்டும் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கோங்க விசில் விடுறதுக்கு. மிச்சப்படி தேவையில்லை. வானிலை போடுறதா அது கூட தேவையில்லை. அப்படியே மூடி போட்டு வச்சா போதும். அதில் சூப்பராக வெந்துடும். நல்லா நல்லா இன்னும் மெத்து வந்துடுமா குக்கரில் போட்டால். சாப்பிட்றது தெரியாது, பார்த்தாலே தெரியும். நான் போட்ட சைஸ் எப்படி ஒவ்வொன்றும் பார்த்தீங்களா எவ்வளோண்டு ஆயிடுச்சு பார்த்தீங்களா. நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிச்சனால ரொம்ப பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகே, இது நல்லா அப்படியே வேகட்டும். ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்ட்டு. நிறைய தண்ணி வந்துருச்சு. இப்போ குக்கர் போட்டுடலாமாம்மா மூடி? நம்ம தண்ணி ஊற்றணுமா வேணாம்மா? இல்லை வேணாம், தண்ணியே போதும். இந்த தண்ணியே போதுமா? சரி ஓகே கைஸ், அம்மா ஸ்லோ பண்ணிக்கலாம். இந்த தண்ணியே போதும்ட்டாங்க. ஒருத்தவங்க பத்தலைன்னா ஒரு அரை கிளாஸ், ரொம்ப கூட இல்லை, அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். குக்கருக்கு விசில் போட்டுடலாம். இது எத்தனை விசில்மா வரணும்? ஹையில் வச்சிடலாம். 4 விசில். ஒரு 4 விசில் வந்தால் போதும். சாப்பாடு வேகிற டைம் விசில் தான், மிச்சப்படி எதுவும் இல்லை. ஒரு வித்தின் ஒரு ½ அன் ஹவர் கூட இல்லை, ஒரு 50 மினிட்ஸில் சூப்பரான நொரபோட்டி தினமா நொரபோட்டி சுக்கா ரெடி ஆகிடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். எத்தனை விசில் வந்தோன்னே எப்படி இருக்குன்னு மசாலா அரைக்கிறதையும் நாங்கள் காமிக்கிறோம். இப்போ மசாலா அரைச்சிடலாமாம்மா? இப்போ இது எப்படி, இது வதக்கி அரைக்கணுமா எப்படி? இல்லை, அப்படியே அரைச்சா போதுமா? சரி ஓகே. ஏற்கனவே ஜாரில் எடுத்து வச்சாச்சு. தேங்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டு அரைச்சிடலாம். புதினா கொத்தமல்லி ஏண்டா இப்படி வச்சுருக்கோன்னு நினச்சிக்காதீங்க. இது வந்து மசாலாலாம் போடும்போது நாங்கள் போடுவோம், அப்போ தான் வாசனை இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே நல்ல வாசனை வர்றதுக்கு, அரோமா வர்றதுக்கு கரம் மசாலா தூள், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டிருக்கோம். பட்டை அந்த இதெல்லாம் போட்டிருக்கோம். அதுலேயே நல்ல ஸ்மெல் வரும். இது வதக்கி கூட நீங்கள் அரைக்க தேவை கைஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படியே ராவாக அரைக்கிறாங்கம்மா. ஓகே, மிக்ஸி போட்டாச்சு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா மசாலா வேணுனாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, குக்கரில் 3 விசில் வந்துடுச்சு. இன்னும் ஒரு விசில் தான். வந்ததுக்கப்புறம் குக்கர் வந்து நல்லா கோல்டு ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படின்னா ஃபுல்லாக விசிலில் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா விசில் வந்து ஒரு 4 விசில் வந்துடுச்சு. குக்கரும் வந்து நல்லா விசில் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாமாம்மா? ஓப்பன் பண்ணிவிட்டு விசில் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க எப்போவுமே. பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசு போட்டிருந்தது எவ்வளோன்று ஆயிடுச்சுன்ட்டு. பார்த்தீங்களா எவ்வளோன்னு இருக்குன்ட்டு. குக்கர் ஃபுல்லாக இருந்தது, குக்கரில் காணும், பாதி தான் இருக்குது. எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள், தண்ணியே ஊற்றலை நாங்கள். ஓகேம்மா, குக்கர் பற்ற வச்சுருங்க. அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நம்ம அதுக்கு தேவையானது எல்லாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெந்துருச்சு நல்லா. ஓகேம்மா, போட்டுருங்க. புதினா கொத்தமல்லி போடுங்க. கொஞ்சம் எடுத்து வைங்க, லாஸ்ட்டாக போடலாம். ஓகே, புதினா கொத்தமல்லி போட்டாச்சு. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். புதினா கொத்தமல்லி ஏண்டா இவ்வளோ போகிறோன்னு யோசிக்காதீங்க, நல்லா ஜீரணம் ஆகும், அதுக்காக தான்.
பார்த்தாலே தெரியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. பார்க்க எவ்வளோன்னு இருக்கு பாருங்கள். குக்கர் ஃபுல்லாக இருந்தது, இவ்வளோ தூரம் இருந்தது, இவ்வளோ தான் இருக்குது. மசாலா ஊற்றுமா. ஓகே, இப்போ மசாலா ஊற்றியாச்சு. இப்போவும் சொல்கிறேன், இதில் வந்து தண்ணி ஊற்றுறது உங்கள் ஆப்ஷனல் தான் குக்கர் போடும் போது. அதே மாதிரி காரமும் நீங்கள் எவ்வளோ போடணுமோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. காரம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவ்வளோதான் போடணுன்னு இல்லை. உங்களுக்கு எவ்வளோ காரம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம், பசங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம். பார்த்தாலே தெரியும் கலரே மாறிடுச்சு. வாவ், இது வந்து இப்போ நல்லா இந்த மசாலா கலர் இன்னும் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னும் நல்லா இது வந்து சுண்டி வரணும், அப்போ தான் சும்மா சூப்பராக ரெடி ஆகிடும் பக்காவாக. ஓகே கைஸ், இது வந்து நல்லா சுண்டி வரட்டும். நம்ம அடுப்பு வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இது இதுவாகும். ஓகே கைஸ், பார்த்தாலே நல்லா தெரியும், பார்க்கவே அப்படியே எச்சி ஊறுது, அந்தளவுக்கு செம்மையாக வந்துருச்சு. மசாலாலாம் சுண்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. போட்டுருணும் புதினா கொத்தமல்லி, லாஸ்ட்டு ஃபினிஷ் புதினா கொத்தமல்லி போட்டு ஒரு பெரட்டி, இப்படிக்க ஒரு பெரட்டு, அப்படிக்க ஒரு பெரட்டி இறக்கிற வேண்டியது தான். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு எவ்வளோ பிடிக்குன்ட்டு. எவ்வளோ பெருசு போட்டது எவ்வளோன்னு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அந்தளவுக்கு அம்மா சொல்கிறாங்க பாருங்கள், சாப்பாட்டில் பெரட்டி கொடுக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குது பாருங்கள். வாவ். ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், வேலை முடிஞ்சு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ்டிங் பார்த்துடலாம். ஓகே, சாப்பிட்டு பாருமா எப்படி இருக்குன்னு சொல்லு. சூடாக வச்சிடாத வாயில். சாப்பிட்டு சாப்பிடுமா, ஒன்றும் ஆகாது. சூடாக இருக்கு, ஆனால் வாயில் பார்த்து டக்குன்னு போட்டுக்காதீங்க. ஓகே, டீஸ்பூன் வச்சிரு, மொத்தத்தையும் காலி பண்ணிடாது, இது எனக்கு. ஓகே கைஸ், பார்த்தா தெரியும் சூப்பராக இருக்குது. சூப்பரான ஒரு நொரபோட்டி சுக்கா ரெடி. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் ஹோம்மேட் ஃபுட் ஆக்டிவிட்டி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.